ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் எல்ஐசி ஹெச்எஃப்எல்லேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சிஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் சில பேர் இதுதான் எல்ஐசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது கிடையாது. அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டுங்களா? அண்டு நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயின்ஸ் பேட்ச் டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் போயிட்டுருக்கு. ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஆப் அண்ட் வெப்சைட்டோட லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த எல்ஐசி ஹெச்எஃப்எல் அப்படிங்கிறது எல்ஐசி கிடையாது, எல்ஐசியோட ஒரு சப்சிடி மாதிரி. ஸோ இது பப்ளிக் செக்டர் முழுசாக அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இதில் கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் டார்கெட் இருக்கும். அது இப்போவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ரைட்டு. பட் ஆனால் பர்மனெண்ட் ஜாப் தான். தமிழ்நாட்டுக்கு டோட்டலாக 21 வேக்கன்சிஸ் இருக்குது. அது எந்தெந்த சிட்டியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற ஸ்பிட்டப்பும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சென்னைக்கும் செகண்டாக உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஹையஸ்ட்டாக இருக்குது. மீதி சில டிஸ்ட்ரிக்ஸில் நமக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓசூர்லேயும் சேலம் கிடையாது. ஸோ ஓசூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி. மதுரையில் மட்டும் 4 வேக்கன்சி கொஞ்சம் தேர்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக சேர்த்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணால் வேக்கன்சிஸ் பொறுத்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் எடுத்த மார்க் பொறுத்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சரிங்களா? இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் யார் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா பேங்க்குக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பேட்டர்ன். பட் இருந்தாலும் எஸ்எஸ்சி ரயில்வே புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க்குக்கு சாதகமான ஒரு பேட்டர்ன். ஓவராலாக 180 வேக்கன்சிஸ், அதில் தமிழ்நாட்டுக்கு 21 இருக்குது. இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ரோல் பேர் ஜூனியர் அசிஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போது நீங்கள் வேக்கன்சி எந்த அந்த இப்போ இந்த டேபிளில் சொல்லியிருந்தாங்கல்ல, எந்த சிட்டியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்ற டேட்டாவே அந்த டேபிளில் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேக்கன்சி ஸ்டேட்லேயும் வரலாம். அதை தாண்டி வேறு ஸ்டேட்லேயும் எக்ஸாமினேஷன் சென்டர் வரலாம். ஆனால் இன்டர்வியூ அப்படிங்கிறது நீங்கள் எந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் வரும். தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணால் தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் கிடைச்சா ஓகே தான். ஒரு சில பேருக்கு அங்கே சென்டர் அவைலபிலிட்டி இல்லைன்னா கர்நாடகாவிலையோ இல்லை கேரளாவிலையோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 16/4/2026 30/4/2026 வரை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டைம். IBBS.inல போனீங்கன்னா உங்களுக்கு இதோடைய அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும். நான் இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் இதோடைய அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை கொடுத்துட்றேன். வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். இதோடைய டேட் கிடைச்சோடனே நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமிலையோ இந்த சேனல்லையோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். 7லேருந்து 10 நாள் முன்னாடி வரை உங்களுக்கு ஆல் டிக்கெட் விட்டுருவாங்க. ஓகேங்களா? மே லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துடும். இதோடைய சேலரி பாருங்கள், சிட்டியை கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ சென்னை அந்த மாதிரி ஒரு டைப்பில் சென்னை, கோயம்புத்தூர்லாம் ஹையர் கேட்டகரி டயர் 1 அந்த மாதிரி கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் மதுரை அந்த மாதிரி போகிறீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஓசூர் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்த சேலரியுடைய அலோவன்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஓவரால் சேலரி பேசிக் பே எல்லாருக்கும் ஒன்று தான். ஹவுஸ் ரெண்டிங் அலோவன்ஸ் பெரிய சிட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 4400, 3600 அடுத்த டயருக்கு 3000. ஓகேங்களா? அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே மீல் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேம் தான். ஓகேங்களா? அதர் பெனிஃபிட்ஸ்லேயும் ஹவுசிங் ரெண்ட் அலோவன்ஸ்லேயும் உங்களுக்கு மட்டும் சிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் மந்த்லி சிடிசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 41,500 அந்தளவுக்கு வந்து டயர் 1லையும், 39 அரௌண்ட் 40,000 வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2லையும், 38.8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 3லும் சேலரி. இது சேலரி டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மீல் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டே நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய டேக்கு பெர் டே 210 அளவுக்கு நீங்க சாப்பிடுறதுக்கான கூப்பன அவங்க குடுத்துருவாங்க. ஸோ மந்த்லி 5400 பெர் டே ₹210 உங்களுக்கு மீல் கூப்பன் குடுத்துருவாங்க. சாப்பாட்டுக்கான காசு மதியம் மதியம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ். இந்த அமௌண்ட்லேருந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ரூ. 2400, மெடிக்கல் கம்பெனி கான்ட்ரிபியூஷன் ரூ. 1119, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ரூ. 150 போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சிடிசின்னு சொல்லுவாங்க. பிடிப்பு இல்லாம. ஓகேங்களா? பிடிப்பு இல்லாம கம்பெனி உங்களுக்காக பர் இயர் இந்த சிட்டில இருந்தா இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அரவுண்ட் 4.6ல மினிமம், மேக்ஸிமம் 4.9K வர 4.9 லேக் வர உங்களுக்கு என்ன பண்றாங்க? இந்த கம்பெனி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க சேலரியா. இதுல இந்த பிடிப்பு போகும் இல்லையா? பிஎஃப், பென்ஷன், இன்சூரன்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் போக நெட் பே பெர் மந்த்லி அரவுண்ட் 29.5 கையில கிடைக்கும். அது வந்து மீல் கூப்பன் இல்லாம. ஓகேங்களா? இந்த மீல் கூப்பனையும் ப்ளஸ் 5000 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஆட் பண்ணா ஒரு அரவுண்ட் 34.5 வந்து உங்களுக்கு எங்க இருந்தா டயர் 1ல இருந்தா 26 ஒரு 5 வந்து ஆட் பண்ணா 31.7 31.7 மினிமம் நீங்க டயர் 3 கேட்டகரிக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 2 ஆட் பண்ணி ஒரு 33.5 அரவுண்ட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரவுண்ட் உங்களுக்கு 33K வந்து பார்த்தீங்கன்னா, டயர் 2க்கும் இன் ஹேண்டா பெர் மந்த்லி வந்துரும். இந்த மீல் கூப்பன் பிளஸ் உங்களுக்கு நெட் பே சேர்ந்து. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு டிடக்ஷன். பிஎஃப் வந்து ரூ. 2400 பிடிக்கிறாங்க. கம்பெனி உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து. இந்த அமௌண்ட்லேருந்து இன்டு 1.4 அமௌண்ட் எவ்வளோ வேல்யூ வருமோ அந்த அளவுக்கு கம்பெனி உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2 சேர்ந்து கடைசியில ரிட்டயர் ஆகும்போது குடுப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாம வேற என்னத்துக்கெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, மெடிக்கல், அதுக்கப்புறம் குரூப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் டாக்ஸு இந்த மாரி டோட்டல் டிடக்ஷன் பெர் மந்த் இவ்வளோ டிடக்ட் பண்றாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரி வாங்க மத்த டீட்டெயில்ஸ்க்குள்ள போயிடலாம். சேலரிய பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜாப் ஒர்த்தா அப்படின்னு கேட்டா, கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஒர்த்து தான். சேலரி ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டா தான் இருக்கு. அதுவும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னா, உங்களுக்கு செலவு கம்மி, உங்களுக்கு நல்ல சேலரி. ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 30 வர இந்தியனா இருக்கணும். அதுக்கான லிமிட் குடுத்துருக்காங்க பாருங்க. 1/4/2026ல நீங்க 30 வயசு ஆயிருக்கக்கூடாது. ஓகேங்களா? 2/4/2026ல உங்களுக்கு 30 வயசு ஆயிருந்தா கூட நீங்க எலிஜிபிள். ஸோ இது பிரைவேட் கம்பெனி அப்படிங்கிறதுனால ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தி மென்ஷன் பண்ணல. ஸோ நான் அது எகைன் பார்த்துட்டு உங்களுக்கு தனியா அப்டேட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செலக்ஷன் ப்ராசஸ்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். பிளஸ் இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. இங்கிலீஷ் 40 கொஸ்டின், ரீசனிங் 40 கொஸ்டின், ஜிகே ஜெனரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டூ ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதுல வந்துரும். ஸோ அதுலேருந்து 40 கொஸ்டின். நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு இருக்காங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னு வரல. கண்டிப்பா அது ஈஸியான எக்ஸாம் தான். கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் குடுத்துருக்காங்க 40 கொஸ்டின். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா பேங்கிங் தான். இந்த ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ பத்தி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போணும். ஜெனரல் அவேர்னஸோட சேர்த்து. இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இது கிளர்க் லெவல் எக்ஸாமா இருந்தாலும் டூயல் லாங்குவேஜ்ல வராது. ஒன்லி இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் ஆஸ் யூசுவல் பேங்க் எக்ஸாம் வர மாரி 1/4. ஸோ உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம்லேருந்து ஒரு ரிசல்ட் விட்டு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் 2யும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டு. ஸோ எல்லா எக்ஸாம்லயும் இதில மேக்ஸிமம் நெறைய கம்பெனி இதில பண்ணுவாங்க. சும்மா உங்களுக்கு கண்ணு தெரியுதா ஒழுங்கா? கண்ணுனா கண்ணாடி போட்டுட்டு கண் தெரியுதா? உங்களுக்கு எதனா பிளைண்ட் ப்ராப்ளம் இருக்கா? பிசிக்கல் ஹெல்த் எதனா இருக்கா? பெர்மனன்ட் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நீங்க குவாலிஃபைடு கேண்டிடேட்டா அப்படிங்கிறத. சரிங்களா? அவ்வளோதான் மெடிக்கல் டெஸ்ட்டு. எல்லாருமே எலிஜிபிள் தான். நம்ம காலேஜுக்கு சேரும்போது அண்ணா யூனிவர்சிட்டில எடுத்திருப்பாங்க இல்லையா? ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு கவுன்சிலிங் போம்போது. அந்த மாரி இது ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு. சுகர் சுகர் லெவல் அதிகமா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஹவ் டூ அப்ளை வெப்சைட்லயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில் இருக்கும். இந்த பிடிஎஃபோட லிங்க்கையும் நான் குடுக்குறேன். நம்ம டெலகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கும். சரிங்களா? இத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, ₹800 இருக்கும். ஆன்லைன்ல தான் ஃபீய பே பண்ணுவோம். அவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ். இதில முக்கியமான டேட்டாஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் இருக்கான்றத பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்.
அப்படி ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, தனியா ஷார்ட்ஸ்லயோ இல்ல ஃபுல் வீடியோலயோ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்க உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், திருநெல்வேலி, தஞ்சாவூர். ஸோ இந்த இடங்கள்ல உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்கும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணி மெயின்ஸ் கோர்ஸ யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.